So good evening students. Today we will see the current affairs analysis dated from 27th to 30th September 2024. The first article related to the United Nation create பண்ணப்பட்டு 80 இயர்ஸுக்கு நேராக மூவ் பண்ணிகிட்டு இருக்கு. UNSC ரிஃபார்ம் வந்து பண்ணலை அப்படின்றது சரியா. ஸோ United Nationல there are different groupings, that is agencies. UNGA, that is called as General Assembly, UNSC, Security Council, ICJ, இதெல்லாமே important parts. அப்புறம் United Nation Economic and Social Council, இல்லைன்னா Social and Economic Council. அப்புறம் you having Secretariat. அப்புறம் there is a trusteeship. So UNGA பொறுத்த வரைக்கும் 193 plus countries are there, so member countries. UNSC பொறுத்த வரைக்கும் there is 15 countries, 15 டோட்டலாக, P5 அப்புறம் 10 countries. ICJ 15 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஸோ எல்லா கண்ட்ரியும் UNGAவோட யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி இல்லைன்னா யுனைடெட் நேஷனோட மெம்பர்ஸ் எல்லாமே ஐசிஜியில் மெம்பர். ஜட்ஜஸ் வில் பி தேர், ஸோ தீர்ப்பு கொடுக்கறதுக்காக இதில் எல்லா மெம்பர்ஸும் இருப்பாங்க. செக்ரட்டரியேட் இஸ் ஜெனரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸ். தென் ட்ரஸ்டிஷிப் நான் ஆல்ரெடி சொன்னேன், கொலோனியல் ரூல்லேருந்து வெளியில் வந்த கண்ட்ரிஸ் திருப்பி கொலோனியல் ரூலுக்கு போகாமல் இருக்கிறதுக்காக பாதுகாப்புக்காக இது வந்து ட்ரஸ்டிஷிப். அவங்க புதிய கான்ஸ்டியூஷன் புதிய எலெக்ஷன் நடத்துகிறது வரைக்கும் தேல் இந்த கண்ட்ரோல். இன்றைக்கி அது எந்த கண்ட்ரியுமே கிடையாது சரியா. ஸோ இப்போ இதில் நியூஸ் என்ன அப்படின்னா, there is a L69 குரூப், அப்புறம் G4 அப்படின்ற குரூப். இந்த ரெண்டுமே இன்டர்நேஷ்னல் ரிலேஷனில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூஎன்எஸ்சியில் வந்து 15 கண்ட்ரிஸ் இருக்காங்க மொத்தம். இதில் P5ல யூ பீப்புள் நோ சைனா, ரஷ்யா, USA, ஃப்ரான்ஸ், அப்புறம் யூகே. இந்த 5 கண்ட்ரிஸ் வந்து P5 கண்ட்ரிஸ், தே கேன் ஹாவ் நியூக்ளியர் வெப்பன்ஸ். இவங்க வந்து வச்சுருக்கலாம். 10 கண்ட்ரிஸ் வந்து 2 இயர்ஸுக்கு ஒரு வாட்டி எலெக்ஷன்ஸ் மூலமாக எடுக்கப்படுறது. 2 இயர் மெம்பர்ஷிப் அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் பாதி 5 மெம்பர்ஸ் எடுக்கப்படுவாங்க சரியா. ஸோ இதில் வந்து மெம்பர்ஷிப் இதோட ஹெட் வந்து ரொட்டேஷனல் பேசிஸில் வரும். பிரசிடென்ட்ஷிப் இஸ் தேர். இவங்க வந்து மெயின் எக்ஸிக்யூட்டிவ் பாடி. இப்போ இஸ்ரேல் காசா இஷ்யூஸ் இருக்குது, அந்த மாதிரி வார் நடக்கும்போது இவங்க முடிவெடுத்து இந்த வாரெல்லாம் ஸ்டாப் பண்ணுறதுக்கான ஆர்டர் போடுவாங்க. சாங்ஷன்ஸ் இஷ்யூ பண்ணுறதுக்கான ஆர்டர், அப்புறம் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் அனுப்புறது, இதெல்லாமே இவங்களோட கண்ட்ரோலில் வரும் சரியா. ஸோ யூஎன்எஸ்சி கண்ட்ரோலில் வரும். ஸோ யூஎன்எஸ்சி இஸ் த பிக்கஸ்ட் லைக் ஆர்கன் இன் தி யுனைடெட் நேஷன். ஸோ இதில் வந்து லைக் 100 கண்ட்ரிஸ் இருக்கும்போதே வந்துட்டு 15 மெம்பர்ஷிப் தான் ஆட் பண்ணப்பட்டது. இப்போது இது வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணப்படலை அப்படின்றது இஷ்யூ. ஸோ அதுக்காக L69 அப்படின்ற ஒரு குரூப்பிங், தட் இஸ் 42 கண்ட்ரிஸ் ஆஃப் டெவலப்பிங் நேஷன்ஸ் ஃப்ரம் ஆஃப்ரிக்கா, ஏஷியா, லட்டின் அமெரிக்கா, கரீபியன் சி, அப்புறம் பசிபிக் ஓஷன், சின்ன சின்ன குரூப்பிங் கண்ட்ரிஸ் எல்லாமே இதில் மெம்பராக இருக்காங்க. 42 கண்ட்ரிஸ். அவங்களோட கோரிக்கை என்ன அப்படின்னா, யுனைடெட் செக்யூரிட்டி கவுன்சிலில் பெர்மனன்ட் கண்ட்ரீஸில் ஆஃப்ரிக்காவில் 2 சீட்டு வேணும் அப்படின்ற கோரிக்கை. ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணப்படணும் அப்படின்றது. அண்ட் வி ஹேவிங் எ G4 குரூப்பிங். இது வந்து இந்தியா, பிரேசில், ஜப்பான், அப்புறம் ஜெர்மனி, டெவலப்டு கண்ட்ரியில் வியட்நாமா, ஃப்ரான்ஸ் இங்கே இருக்குது பெர்மனன்ட் மெம்பரில். ஸோ இன்னும் இதுவே தெரில G4. ஓகே, ஜெர்மனி இஸ் அ டெவலப்டு கண்ட்ரி, ஆனால் அது சேர்க்கப்படலை. ஏன்னா அன்றைக்கி செகண்ட் வேர்ல்டு வாரில் அவங்க தான் எதிரி, அதனால் அது சேர்க்கப்படலை அன்றைக்கி. ஸோ ஜப்பானும் அதே மாதிரி தான், அன்றைக்கி தே ஆர் த எகெயின்ஸ்ட் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ். ஸோ இந்தியா, பிரேசில் இவங்க எல்லாமே டெவலப்பிங் கண்ட்ரிஸ். இது ரெண்டுமே டெவலப்டு கண்ட்ரி. ஸோ இவங்களும் வந்து எங்களுக்கு மெம்பர்ஷிப் வேணும் அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க யூஎன்எஸ்சியில். ஸோ இது வந்து மாற்றி அமைக்கப்படணும் அப்படின்ற பல வருஷமாக கோரிக்கை நடத்திட்டு வருது. ஆனால் 80 இயர்ஸை நோக்கி UNGA போகுது, ஆனால் எந்த சேஞ்சுமே பண்ணலை அப்படின்றது தான். ஸோ அதனால் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற ரெக்கமெண்டேஷன். நீங்கள் படிக்க வேண்டிய L69 42 கண்ட்ரிஸ். ஏன் L69 பேருன்னா, இட்ஸ் நாட் அபவுட் கண்ட்ரி. இவங்க வந்து ஒரு ரெசல்யூஷன் மூவ் பண்ணுறாங்க. அந்த ரெசல்யூஷனில் அந்த டாக்குமெண்ட் பேர் L69. அதனால் அதுக்கு L69 குரூப்பிங்னு பேர் சரியா. ஸோ படிச்சுக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் இன்டர்நேஷ்னல் ரிலேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். த நெக்ஸ்ட் ஆர்டிகல் ரிலேட்டட் டு தி சேலஞ்சஸ் இன் தி செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் of Periyar. So it was started in 1925. E.V. Ramasamy. ஸோ இது ஹிந்து பேப்பரில் வந்த ஆர்டிக்கல். இன்றைக்கி இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் டு தி செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் அப்படின்றது.
1925 it was started. Caste oppressed அப்படின்னா ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, பெண்களுக்கு எதிரான கொடுமைகள், அப்புறம் கேஸ்ட் டிப்ரெஷன், இதெல்லாம் எதிர்த்து தான் குரல் கொடுக்கப்பட்டு ஆரம்பிக்கப்பட்டதான் இது. அண்ட் he started a குடியரசு வீக்லி. இதெல்லாம் கொஸ்டின்ஸ் வரும். குடியரசு அப்படின்ற ஒரு வீக்லி மேகசினை அவர் ஸ்டார்ட் பண்ணார் 1925. 1929 தி செல்ஃப் ரெஸ்பெக்ட் கான்ஃபரன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணப்படுது. சரியா? ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் ஃபார் உமன், அப்புறம் கேஸ்ட் அபாலிஷன். ஸோ இந்த கேஸ்ட் ஹைரார்கியை வந்து எதிர்த்து குரல் கொடுக்கப்பட்டது. அதனால தான் ஜஸ்டிஸ் பார்ட்டி ஃபஸ்ட்டு பார்ட்டி இது கூட உருவாக்கப்பட்டது. ஈவே ராமசாமியோட ஐடியா படி. உங்களுக்கு தெரியும், எலெக்ஷனில் பொலிட்டிக்கல் பார்ட்டி அவங்க எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஃபஸ்ட் டைம் ஒரு உமன் கேண்டிடேட் எம்எல்சி மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், அன்றைக்கி இருந்தது ப்ரொவின்ஷியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். அதனால் முத்துலட்சுமி ரெட்டி வாஸ் கிவன் தி பவர் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் பெண்களுக்கு மரியாதை கொடுக்குற மாதிரி. அப்புறம் 1967 செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேரேஜஸ் அப்படின்னா சுயமரியாதை திருமணங்கள், மந்திரம், ரிலீஜியஸ் பிலீஃப்ஸ் எதுவும் இல்லாமல் திருமணங்கள் வந்து பண்ணி வைக்கிறது. அது இன்றைக்கும் டிஎம்கே பண்ணி வச்சுட்டு இருக்கு, நம்ம பார்க்குறோம். அது மாதிரி விடோ ரீமேரேஜை ஆதரிக்கிறது, அதுவும் இதில் பார்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட்டில். ஏன்னா சதி சிஸ்டம் வாஸ் தேர் அட் த டைம். அப்புறம் இன்றைக்கி இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் என்ன செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட்டில் அப்படின்னா இன்டர் கேஸ்ட், இன்டர் ரிலீஜியன். இன்றைக்கி பல விதத்தில் மாறிடுச்சு சொசைட்டி. அன்றைக்கி இருந்த அந்த மூட நம்பிக்கை கிடையாது. இன்றைக்கி இன்டர் கேஸ்ட்டில் வரக்கூடிய குழந்தைங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம். அது மாதிரி ரிலீஜியன், ஒரு ரிலீஜியனை விட்டு இன்னொரு ரிலீஜனுக்கு மாறுறவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. அப்புறம் ஜெண்டர் இன்இக்வாலிட்டி அன்னைக்கு இருந்துச்சு. இன்றைக்கி எல்ஜிபிடிக்யூ அந்த கம்யூனிட்டியோட சப்ரஸ், அவங்க வந்து எந்த அளவுக்கு சுதந்திரமாக வெளியில் வர முடியுது அப்படின்றதும் இங்கே கொஸ்டின். அதனால் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட்டில் சேஞ்சஸ் மஸ்ட் அப்படின்றத சொல்கிறாங்க. டிஜிட்டல் டிஸ்இன்ஃபர்மேஷன், ஜாதிகள் அடிப்படையில் அந்த தேவையில்லாத வதந்திகளை பரப்பி விடுறது, அதிலெல்லாம் இன்றைக்கி செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் வந்து கண்காணிக்கணும், மாறணும் அப்படின்றது சொல்லப்படுது. அது மாதிரி கல்ச்சரல் ஹோமோஜினிட்டி, இன்னைக்கு ஹிந்துத்வா பாலிட்டிக்ஸ், சிங்குலாரிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஹிந்துத்வா. ஸோ அதுக்கு எதிராக நம்ம வந்து எந்த அளவுக்கு மாறி இருக்கோம் அப்படின்ற இன்றைக்கி சிங்குலாரிட்டி பாலிட்டிக்ஸ் அண்ட் அக்ரெசிவ் பாலிட்டிக்ஸ் இன்றைக்கி பிஜேபி நம்ம தமிழ்நாட்டில் பண்ணுறது. ஸோ அதுக்கு நம்ம செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் எந்த அளவுக்கு டஃப் கொடுக்குது அப்படின்றது இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றதான் இங்கே ஐடியா சொல்கிறாங்க. இந்த பேப்பரில் வந்த ஆர்டிக்கிள் தான். நீங்கள் இது ஹிஸ்ட்ரி ஆங்கிள்லையும் படிச்சுக்கோங்க, இன்றைக்கி இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் வைஸ்லேயும் படிச்சுக்கலாம். இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் மூமெண்ட். அது பிறகு சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ், பரம் ருத்ரா சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் வாஸ் அன்வீல்ட். 3 இடத்துல அன்வீல் பண்ணியிருக்காரு வெதர் அண்ட் கிளைமேட் ப்ரெடிக்ஷன் பண்ணுறதுக்கு. சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னா கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ் ஒர்க்ஸ் ஆன் த பிரின்சிபிள் ஃப்ளாப்ஸ், ஃப்ளோட்டிங் ஆப்ரேட்டிங் பர் செகண்ட், ஆப்ரேட்டிங் டோன்ட் நோ. அச்சா, ஸோ இந்த டேட்டாஸ் வந்து போகிற 0s 1 0 0 இந்த டேட்டாஸ் வந்து ஃபாஸ்ட் எந்த அளவுக்கு ஃப்ளோட்டிங் ஆப்ரேட்டிங் பர் செகண்ட்ஸ், அதான் ஃப்ளாப்ஸ்னு பேர். இதில் நம்ம கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே, நார்மல் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே கிகா ஃப்ளாப்ஸ் எல்லாம் கிடையாது. சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் ஒர்க்ஸ் ஆன் த பிரின்சிபிள் கிகா ஃப்ளாப்ஸ், டெரா ஃப்ளாப்ஸ். அதில் 1 கிகா ஃப்ளாப்ஸ் அப்படின்னா 10 to the power 9. அது மாதிரி 1 டெரா ஃப்ளாப்ஸ் அப்படின்னா 10 to the power 12. அது மாதிரி 1 பெட்டா ஃப்ளாப்ஸ் 10 to the power 15. ஸோ சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் ஒர்க்ஸ் ஆன் த பிரின்சிபிள் 10 to the power 15. அப்போ அது எந்த அளவுக்கு டேட்டாஸ் வந்து ஃபாஸ்ட்டாக ஆக்சஸ் பண்ணுது, அதுக்கு we need to have a CPU, that is parallel central processing unit வந்து parallel-ஆக we need to connect. இப்போ இந்த சிஸ்டம் 1 கிகா ஃப்ளாப் அப்படின்னா 10 to the power 15க்கு ஏற்ற மாதிரி CPU கனெக்ட் பண்ணணும். அப்படி கனெக்ட் பண்ணுற மூலமாக நம்ம சிங்கிள் ஆப்ரேட்டிங்கில் யூ கேன் டூ 10 to the power 15 ஆப்ரேஷன். இப்போ டெரா ஃப்ளாப்ஸ், பெட்டா ஃப்ளாப்ஸ் தாண்டி நம்ம போயிட்டுருக்கோம், எக்ஸா ஃப்ளாப். சரியா? ஸோ 10 to the power 18 அந்த மாதிரி போயிட்டுருக்கோம். ஸோ we need to change. அதுக்காக we having a national super computer mission. அதுக்கு முன்னாடி we started preparing our super computers. பரம் சீரீஸ்ன்னு நம்ம முதல்ல க்ரியேட் பண்ணோம். பரம் அப்படின்னா சுப்ரீம், அது உங்களுக்கு தெரியும், பரம்பொருள் அப்படின்றத வச்சு தான் பேர் வச்சுருக்காங்க. ஆனால் டெக்னிக்கலாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா parallel machine அப்படின்றது சொல்லுவாங்க. இட்ஸ் அ நேம் கிவன். ஆனால் பரம் அப்படின்றதுக்கு பரம்பொருள் அப்படின்ற நேம் தான் ஹிந்து ரிலீஜியன்லேருந்து தான் எடுத்திருக்காங்க. parallel machine அப்படின்றதான் சயின்டிஃபிக்கல் நேம். இது வந்து 1992 we started ஃபஸ்ட்டு சூப்பர் கம்ப்யூட்டர் நம்ம க்ரியேட் பண்ணது. த நேம் இஸ் பரம் சீரீஸ் 8000 அப்படின்னு பேர், பரம் 8000. இதோட ஸ்பீடு வந்து 1 கிகா ஃப்ளாப்ஸ் தான்.
அதுக்கு பிறகு 1993 வி மேட், இது 91 என்ன, இதெல்லாம் உங்களுக்கு கிளாஸில் நோட்ஸில் கொடுத்துருப்பேன் நான், சரியா? சூப்பர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் இருக்கும். 5 GFLOPS. அதுக்கு பிறகு நம்ம அதை தொடர்ந்து நேஷ்னல் சூப்பர் கம்ப்யூட்டர் மிஷன் லான்ச் பண்ணோம். இன்றைக்கி வி ஹேவிங் 75th சூப்பர் கம்ப்யூட்டர், தட் இஸ் ஐராவாத். இது இப்போ எடுத்த பேட்சுக்கு நான் இதை அப்டேட் பண்ணலை, 2023 லான்ச் பண்ணாங்க. அதனால் உங்கள் நோட்ஸ் அப்டேட் பண்ணிக்கோங்க பழைய ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ எடுத்த பேட்சுக்கு நான் சொல்லலை, அதனால் நோட் இட். 75th வந்து ஐராவாத். அப்புறம் தட் இஸ் ஏஐ ராவாத் அப்படின்னு பேர், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பில்ட். அது மாதிரி பரம் சித்தி 74th பரம் சித்தி, அதில் சார்ட் இருக்கும் டிஸ்பிளேட். பரம் சித்தி ஏஐ, இதுவும் ஏஐ பேஸ்டு தான். இதோட ஸ்பீட்ஸ் வந்து அங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன், யூ கேன் சி. இது 8 petaflops, 8.5 petaflops. இது வந்து 4.2ன்னு நினைக்கிறேன். சார்ட் ஓகே, யூ கேன் சி ஹியர். ஏஐ ரவாத் அப்படின்றது 8.5 petaflops. பரம் சித்தி ரேங்க் வந்து இன்டர்நேஷ்னல் ரேங்க் இது, சரியா? 4.62. அது மாதிரி 169 வந்து பிரத்யூஷ். இது இன்டர்நேஷ்னலில் நமக்கு இருக்கக்கூடிய ரேங்க். இன்டர்நேஷ்னலில் இந்த சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் எதெல்லாம் நல்ல கைலி பெர்ஃபார்மிங் அப்படின்றதுக்கு ஒரு ரேங்கிங் போடுவாங்க. அதில் இன்றைக்கி டாப்பில் இருக்கக்கூடியது சன்வே தைலைட் அப்படின்னு பேர், சைனாவோடது. அது மாதிரி மீ. ஸோ இப்போ பில்கன் ஸ்டடி டாப்பில் இருக்கும். ஓகே, அது மாதிரி சி டாட் அப்படின்ற சிப்ஸ். இப்போ நீங்கள் டிஎன்பிசி எக்ஸாமில் ஏதோ கேட்டிருந்தாங்க, சி டாட் நிறுவனம் வந்து சிப்ஸ் அப்படின்ற ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர். இது அப்பார்ட் ஃப்ரம் நேஷ்னல் சூப்பர் கம்ப்யூட்டர் மிஷன், சிப்ஸ்ன்னு பேர். இதை வந்து லான்ச் பண்ணாங்க இப்போது. இது வந்து கனெக்டிங் பேரலல் ப்ராசஸிங் யூனிட், நான் அது ஏற்கனவே சொன்னேன். அது மாதிரி பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர், அவங்க அனுபம் சீரீஸ்னு ஒன்று பண்ணிகிட்ருக்காங்க. அனுபம் சீரீஸ் இதெல்லாமே நோட்ஸில் இருக்குது, படிச்சுக்கோங்க. பரம் சீரீஸ் அவங்களுக்கு சொன்ன மாதிரி நேஷ்னல் சூப்பர் கம்ப்யூட்டர் மிஷனில் ஒரு பார்ட்டு. சிடாக் நிறுவனம், அட்வான்ஸ் கம்ப்யூட்டிங் சென்டர் ஃபார் அட்வான்ஸ் கம்ப்யூட்டிங், அவங்க தான் பண்ணியிருக்காங்க. கோழிக்கோட்டில் இருக்குங்க, பூனேயில் இருக்குது, சென்னையில் இருக்குது. அவங்க வந்து இதெல்லாம் கனெக்ட் பண்ணுறாங்க. இப்போது நம்ம சூப்பர் கம்ப்யூட்டர்ஸில் பரம் ருத்ரா ஹை பர்ஃபார்மிங் கம்ப்யூட்டிங் இதை வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம். அதன் மூலமாக நம்ம வந்து இது எதுக்கு சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இன்றைக்கி நார்மல் கம்ப்யூட்டரில் ப்ராசஸிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். வெதர் மாடலிங் பண்ணுறது, நியூக்ளியர் ஃபிஷனை பற்றி ஸ்டடி பண்ணுறது, அது மாதிரி ஹியூமன் ஜெனோம் ப்ராஜெக்ட், நம்மளோட ஹியூமன்ஸோட டிஎன்ஏ எடுத்து கலெக்ட் பண்ணி எப்படி மேட்ச் பண்ணுறது. நார்மல் கம்ப்யூட்டர்ஸை பண்ணணும்னா பல வருஷங்கள் ஆகும். சூப்பர் கம்ப்யூட்டர்ஸை பண்ணால் வித்தின் செகண்ட்ஸ் இட் கேன் பி டன். ஒவ்வொரு ஹியூமன் ஜெனோமையும் யார் கூட மேட்ச் ஆகுது அப்படின்றத பார்க்குறது. ஏன்னா இந்தியா ஃபுல்லாக 10 லட்சம் பேர் எடுத்தாச்சுன்னா அவங்களோட டேட்டாஸை வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க, ஜீனை. அந்த ஜீன் வந்து மேட்ச் ஆகுது, எந்த அளவுக்கு காமனாக இருக்குது அப்படின்றத செலக்ட் பண்ணுறது. அதுக்கு வந்து சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் ஆர் மஸ்ட். பெட்டாஃப்ளாப்ஸில் ஒர்க் ஆகும், சரியா? இதில் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கிறதுல டாப்பில் இருக்கக்கூடியது கேட்பாங்க. அது மாதிரி உங்களுக்கு இந்த பெட்டாஃப்ளாப்ஸை பற்றி கொஸ்டின்ஸ் கேட்கலாம், ஃப்ளாப்ஸை பற்றி கேட்கலாம். சூப்பர் கம்ப்யூட்டர் இந்தியாவோட நேஷ்னல் சூப்பர் கம்ப்யூட்டர் மிஷன் கேட்கலாம். ஃபஸ்ட்டு சூப்பர் கம்ப்யூட்டர் ஆஃப் இந்தியா கேட்கலாம். இன்றைக்கி இருக்கக்கூடிய டாப் வந்து 75th ரேங்கில், வேர்ல்டில் 75th ரேங்க், சரியா? ஓகே, ஸோ தேட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிக்கிள். த நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள், ரஷ்யாவோட ஆயிலில் இந்தியன் கம்பெனி. இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. இந்தியாவோட நிறுவனம் அங்கே ஆயில் எடுக்கிறாங்க. ONGC விதேஷ் லிமிடெட், IOCL, இப்படி 2-3 நிறுவனம் அங்கே எடுக்கிறாங்க. அங்கே எடுத்து நம்ம அந்த கம்பெனிஸ், அங்கே ரஷ்யன் கம்பெனிஸ் கூட சேர்ந்து நம்ம எடுக்கிறோம். அப்போ அதில் டிவிடெண்ட்ஸ் இந்தியன் பீப்புள் அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போது ஷேர் மார்க்கெட்டில் IOCL, அது மாதிரி ONGC விதேஷ், இதிலெல்லாம் டிவிடெண்ட்ஸ் வரும். அப்படின்னா இதில் இந்தியன் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ இதில் வந்து ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண, இது இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண காசை வந்து ஒரு வருஷத்துக்கு கேல்குலேட் பண்ணுவாங்க. அதில் லாபம் வருது, இப்போ 1000 crore லாபம் வருது அப்படின்னா ஒரு 10 crore வந்து ஷேர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க, டிவிடெண்ட்ஸ்னு பேர். அது இட் வாஸ் டிவைடட் பை ஆனுவல் ஜெனரல் மீட்டிங். இந்த டிவிடெண்ட்ஸ் வந்து இப்போ ரஷ்யாவில் ருபேலில் இன்வெஸ்ட் பண்ணவங்க, இப்போ ONGCயில் வரக்கூடிய ரஷ்யாவில் இருக்கக்கூடிய பிளான்ட்டுக்கு தனி இன்வெஸ்ட்மெண்ட், தனியாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ அதுலேருந்து வரக்கூடிய ப்ராஃபிட் எல்லாமே இப்போ ரஷ்யாவில் இருக்குது, அந்த காசு ருபேலில் இருக்குது.
அதை வந்து நம்ம இந்தியாவுக்கு கொண்டு வரது கன்வெர்ட் பண்ணி டாலராக கன்வெர்ட் பண்ணி கொண்டு வரதுல கஷ்டம் இருக்குது. ஆனால் டாலர் சாங்ஷன்ஸில் இருக்குது. புரியுதா புரியலையா? ஓகே. ஸோ இப்போ ஒன்றும் இல்லை, ஓஎன்ஜிசி நிறுவனம் அங்கே போய் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க விதேஷ். இப்போ இதில் இந்தியா மட்டும் இல்லை, நிறைய பேர் இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஷேர்ஸாக, இதோட ஷேர்ஸை வாங்கியிருக்காங்க. இது ரஷ்யாவில் பண்ணுறதுனால ரஷ்யா பேரில் ரெஜிஸ்டர் ஆகும். அப்போது இதில் வரக்கூடிய ப்ராஃபிட்ஸ் ஒரு வருஷத்துக்கு லாபம் சம்பாதிப்பாங்க. இந்த லாபத்தை வந்து ஷேர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு டிவிடென்ஸாக கொடுப்பாங்க. யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு டிவிடென்ஸாக கொடுக்கப்படும். அந்த டிவிடென்ஸில் ருபையில் இப்போ கன்வெர்ட் பண்ணி எடுத்து ஷேர்ஸில் கிடைக்குது. அதை இப்போ கஸ்டமர்ஸுக்கு கொடுக்கணும், இல்லைனா இந்தியா அதை எடுத்துக்கணும். அப்படின்னா இந்தியாவோட ஓஎன்ஜிசிக்கு அதில் பங்கு இருக்குது அந்த டிவிடென்ஸில். அந்த காசு ஓஎன்ஜிசி இந்தியா எடுத்துக்கணும்னா ருபையில் ருப்பியாக கன்வெர்ட் பண்ணணும். நமக்கு ருப்பியாக டைரெக்டாக கன்வெர்ட் பண்ணால் அது லாஸ். சரியா? அதனால் டாலராக கன்வெர்ட் பண்ணுறதுல சாங்ஷன்ஸ் இருக்குது நமக்கு. புரியுதா? ஸோ தட்ஸ் அன் இஷ்யூ. அது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை. இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை நம்ம அப்படியே ஆயில் வாங்குறது பயன்படுத்தலாம். அது ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு தெரில. ஓகே, த நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள். அதில் எந்தெந்த பேஸ்ன்றது இம்பார்ட்டன்ட், எங்கெங்கே நம்ம இன்வெஸ்ட் பண்ணிடுவோம். ஷாகிலின் பேஸ், வான்கார் பேஸ், தாஸ், உக்ரான். அது நீங்கள் அப்புறம் பார்த்துக்கோங்க, அது ஆர்டிக்கிளில் இருக்குது. ரஷ்யாவில் எங்கெல்லாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். த நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் ரிலேட்டட் டு தி ஆக்ரோ ஃபாரஸ்ட்ரி. ஆக்ரோ ஃபாரஸ்ட்ரியும் கார்பன் சீக்வஸ்ட்ரேஷனும். ஆக்ரோ ஃபாரஸ்ட்ரின்னா என்ன அப்படின்னா, அக்ரிகல்ச்சர் லேண்டில் நம்ம ஓரங்கள் எல்லாம் இந்த நம்ம லேண்டோட எல்கை பகுதிகளில் நம்ம ஒரு வாழை நட்டுருக்கோம், இல்லைன்னா மரவள்ளி கிழங்கு, இல்லைன்னா வேறு ஏதாச்சும் பேடி கிராப்பில் மோஸ்ட்லி இப்படி பண்ண மாட்டாங்க. அந்த ஓரங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா பெரிய ட்ரீஸை நடுறது, யூகாலிப்டஸ், தேக்கு மரம் நடுவாங்க, ரப்பர், இதில் எல்லாம் தேக்கு மரம் அந்த எல்லையில் நடுவாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த அக்ரிகல்ச்சர் லேண்டுக்கு அந்த இதுலேருந்து வரக்கூடிய இலைகள் இந்த இதெல்லாம், அதனால என்ன ஆகும்னா மரம் வந்து சாயில் வந்து அதிகமாக ஹெல்த்தாக மாறும். டீகம்போஷன் ப்ராசஸ் நடக்கிறேன்னு அதில் கழிவுகள் எல்லாம் அங்கே தானே உள்ள மர வேஸ்ட்டு எல்லாமே. அப்புறம் பறவைகள் வந்திருக்கும், அதுலேருந்து வரக்கூடிய வேஸ்ட்டு, மிருகங்கள் இது பண்ணுவாங்க, அந்த வேஸ்ட்டு எல்லாமே வந்து அந்த சாயில் ஹெல்த்தை அதிகப்படுத்தும். இதன் மூலமாக ரெண்டு ப்ராசஸ் இந்தியா ஃபுல்லாக நீங்கள் இது மாதிரி எல்லா இடத்துலையும் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு கார்பன் சீக்வஸ்ட்ரேஷன் நடக்கும், சாயில் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும், அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் அதிகமாகும். இதுதான் ஆக்ரோ ஃபாரஸ்ட்ரி. இதை இந்தியா அளவில் ப்ரமோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது இப்போது நமக்கு வேர்ல்டு லெவலில் வந்து நம்ம கார்பன் எவ்வளோ டார்கெட் வச்சுருக்கோம், 2.5 பில்லியன் கார்பன் டன்ஸ் ஆஃப் கார்பன்ஸை வந்து நம்ம சேவ் பண்ணுற மாதிரி பிளான் வச்சுருக்கோம். அதுக்கு வந்து இது ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னு சொல்லப்படுது. அதை நம்ம இன்னும் ஊக்கப்படுத்தணும் அப்படின்றது, அதுக்காக ஃபினான்சிங் பண்ணணும் அப்படின்றதும் இந்திய தரப்பில் சொல்லப்படுது. இந்தியாவை பொறுத்தவரை வி ஹேவிங் 28.4 மில்லியன்லேருந்து 53 மில்லியன் ஹெக்டேராக ஆக்ரோ ஃபாரஸ்ட்ரி வந்து இன்க்ரீஸ் ஆகும். 8.65% ஆஃப் டோட்டல் ஏரியா, இந்தியாவோட டோட்டல் ஏரியாவில் ஆக்ரோ ஃபாரஸ்ட்ரின் மூலமாக நம்ம வந்து கார்பன் சீக்வஸ்ட்ரேஷன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. அதை ப்ரமோட் பண்ணால் கார்பன் ஸ்டாக்ஸ் எடுத்திங்கன்னா 19.3 பில்லியன் டன்ஸ். 2030 வி நீட் டு கன்சர்வ் 2.5 பில்லியன் டன்ஸுக்கான கார்பனை சீக்வஸ்ட்ரேஷன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. சரியா? தட்ஸ் ஆல். த நெக்ஸ்ட் ஆர்டிகல் ரிலேட்டட் டு தி நியூட்ரினோ ஃபாக். இட்ஸ் அன் எக்ஸ்பெரிமெண்ட். நியூட்ரினோ அப்படின்றது இட்ஸ் அ ரேஸ், காஸ்மிக் ரேஸ், காமா ரேஸ், எக்ஸ் ரேஸ் மாதிரி. இந்த நியூட்ரினோவை நம்ம வந்து அப்சர்வ் பண்ணோம் அப்படின்னா, ஏன்னா நியூட்ரினோ வந்து பெருசாக வெளியில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ் கூட ரியாக்ட் ஆகும் உள்ளே வந்து. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, தேனியில் மலைக்கு அடியில் வச்சு ஒரு அப்சர்வேட்டரி வச்சு நியூட்ரினோவை அப்சர்வ் பண்ணால் அது என்ன டார்க் மேட்டர் கூட, உங்களுக்கு டார்க் மேட்டர்னால் என்னென்னு புரியணும். ஸோ பிக் பேங் தியரி, அதில் அந்த டார்க் மேட்டர் அண்ட் டார்க் எனர்ஜி எக்ஸ்பேண்ட் ஆகிறது காரணமாக இருந்தது. இப்போது ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ், இந்த எக்ஸ்பேன்ஷனுக்கு பிறகு தான் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ், ஆட்டம்ஸ் வந்து மாலிகூல்ஸாக மாறுது. அதுக்கு பிறகு தான் உங்களோட ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே உருவாச்சு. அப்போ இன்றைக்கும் அது கண்டினியூ ஆகிட்டு இருக்குது. இந்த யூனிவர்ஸ் வந்து வெடிச்சது, இதில் சின்ன சின்ன சப்பாட்டாமிக் பார்ட்டிகிள்ஸ் வந்து ஆட்டம்ஸாக மாறுச்சு. ஆட்டம்ஸ் எலக்ட்ரான்ஸ், ப்ரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ். அந்த எலக்ட்ரான்ஸ், ப்ரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸுக்கு ஆகிறது காரணம் தான் மியான்ஸ், இதெல்லாமே வந்து நம்ம இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சம் கண்டுபிடிச்சிருக்கோம், லெப்டான்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ இதுக்கு இன்னும் சப்பாட்டாமிக்ஸ் பார்ட்டிகிள்ஸ் இருக்குது. இந்த டார்க் மேட்டரை நம்ம கண்டுபிடிக்கணும். அண்ட் தென் இதில் கிரியேட் ஆன எனர்ஜியை கண்டுபிடிக்கணும். ஏன்னா இன்றைக்கி எக்ஸ்பேன்ஷன் போயிட்டே இருக்குது. ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ், இந்த மாலிகூல்ஸ்னால உருவாகக்கூடிய ஸ்பேஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகி போயிட்டே இருக்குது. ஸோ அதை கண்டுபிடிக்கிறத பலவிதமான ஆராய்ச்சி பண்ணுறோம். அதில் நியூட்ரினோஸை வச்சு ஆராய்ச்சி பண்ணுறோம். அண்டர் கிரவுண்டில் தான் அது பண்ண முடியும். ஏன்னா நார்மல் இயரில் அது வந்து டிடெக்ட் பண்ண முடியாது, அது வந்து ரியாக்ட் ஆகுது அப்படின்றனால. ஸோ அதை வந்து அண்டர் கிரவுண்டில் பண்ணுறதுக்கான ப்ராசஸில் again we failed. அதான் இங்கே சொல்லப்படுது. இந்த நியூட்ரினோ ஃபாக் வந்து அதை எக்ஸ்பெரிமெண்டல் பண்ணும்போது அந்த ஃபாக் க்ரியேட் ஆகுது. அதை நான் தம்ப்நெயிலில் போட்டிருக்கேன், அது வேணான்னா அப்புறம் பாருங்கள். லுக்சிபினின்
அப்படின்றது தான் இதோட இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டோட நேம். லுக்ஸி டின் அப்படின்றது. இதுக்கு சில வேளை கேட்பாங்க நேம்ஸில், இன்னும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணலை, ஆனால் ஃபெயில் ஆச்சு அப்படின்றத சொல்கிறாங்க. நீங்கள் டார்க் மேட்டர் டார்க் எனர்ஜி படித்தவங்க படிச்சுக்கோங்க, ஜாகிரஃபியில் நடத்தியிருக்கேன். த நெக்ஸ்ட் ஆர்டிகிள் ரிலேட்டட் டு தி புஷா 2090. புஷான்றது அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா, டெல்லியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேம்பஸ். அங்கே புஷா கேம்பஸ்ன்னு பேர், புஷான்றது பிளேயரு, அங்கே தான் இந்த கேம்பஸ் இருக்குது. அதில் கண்டுபிடிக்கிற பொருட்களுக்கு நம்ம IR8 அப்படின்னு பேர், இன்டர்நேஷ்னல் ரைஸ் இன்ஸ்டியூட். அதனால தான் IR8 ரைஸு அப்படிலாம் பேர் வச்சுருக்கோம். நம்ம முன்னாடியெல்லாம் அந்த ரைஸ் எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், இப்போ எல்லாம் செங்கல்பட்டு அந்த பட்டு இந்த பட்டுன்னெலாம் வருது. முன்னாடி தான் அப்படி பேர் இருக்குது, CEO அது மாதிரி IR8 அதெல்லாம் முன்னாடி பிரபலமாக இருந்தது 1990s எல்லாம். சரியா? இப்போ அது இப்போ அந்த அளவுக்கு இல்லை. இது க்ரீன் ரெவல்யூஷனில் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட பிளான். அது மாதிரி புஷா அப்படின்றது நம்ம இந்தியாவோட கேம்பஸ், அதனால் அங்கே கண்டுபிடிக்கக்கூடியதுக்கெல்லாம் பேர் வைக்கிறாங்க. அதில் புஷா 44 பேடி, நம்ம புஷா கேம்பஸில் கண்டுபிடிச்ச 44 அப்படின்ற பேடி, அது வந்து 35லேருந்து 40 குவிண்டால்ஸ் பர் ஏக்கர் வந்து ஈல்டு கொடுக்கும். ஹைப்ரிட் வெரைட்டி, IR8 மாதிரி கொஞ்சமான தண்ணி எடுத்துக்கும், அதிகமான ஈல்டு கொடுக்கும். டேஸ் வந்து கிட்டத்தட்ட 150லேருந்து 160 நாள். இதனால் இப்போ ஜூன் மாதத்தில் கல்டிவேட் பண்ணியிருப்பாங்க. இப்போ அறுவடை முடியும் போது அக்டோபர் எண்ட் ஆயிரும். அப்போ அக்டோபர் எண்ட் ஆகும்போது என்னென்னா நம்ம ஊரில் தான் ஒரே கல்டிவேஷன், ஒன்றி நம்ம கரும்பு போடுவோம், இல்லைனா ரைஸ், இது ரெண்டு மாற்றி மாற்றி போட்டுட்ருக்கோம். மோஸ்ட் ஏரியாவில் ரைஸ் மட்டும்தான் போடுறாங்க. இதே நார்த் இந்தியாவில் என்ன அப்படின்னா, பஞ்சாப் நம்மளை விட அதிகமாக கல்டிவேட் பண்ணுறாங்க தான், பஞ்சாப் UP இதெல்லாம். அங்கே எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ரைஸ் கல்டிவேஷன் பண்ணுறாங்க. அது முடிஞ்சோடனே விண்டர் கிராப் போடுவாங்க. என்ன கிராப் போடுவாங்க? வீட் கிராப் போடுவாங்க. சரியா? ஸோ ஒன்று கேரிஃபு, ஒன்று ரேபி. ஸோ ரேபி கிராப் வந்து வீட்டு. அப்போ கேரிஃப் கிராப் வந்து முடிஞ்சு அறுவடை முடிஞ்சு அதெல்லாம் மாற்றின பிறகு அதுக்கப்புறம் திருப்பி உடனே வீட்டு மாற்றணும். அப்போ இட்ஸ் டேக் டியூரேஷன், டைம் எடுக்கும். டைம் பிந்துச்சுன்னா அவங்களுக்கு அறுவடை லேட் ஆகும். அறுவடை லேட் ஆச்சுன்னா ஈல்டு கரெக்டாக இருக்காது. அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த பேடி கல்டிவேஷன் இப்போ 44 வந்து போட்டிருக்காங்க அப்படின்னா அக்டோபர் எண்டில் முடியும் அப்படின்றப்ப எரிச்சு விட்ருவாங்க. இந்த வைக்கோலெல்லாம் இருக்குல்ல, எரிச்சு விட்ருவாங்க. எரிக்கிறனால என்ன ஆகுதுன்னா பொல்யூஷன். அது எங்கே போகுது? டெல்லி, அங்கே எல்லாம் புகை மண்டலம் கிரியேட் ஆகும். ஏன்னா வின்டர் சீசன் ஆரம்பிக்கும், பனி மூட்டம் கிரியேட் ஆகும், ஸ்மாக் கிரியேட் ஆகும். நிறைய வாட்டி கேட்டாச்சு, கரெக்டாக? ஓகே. ஸோ அப்போ இந்த ஃபாக் கிரியேட் ஆகுறதுனால அங்கே இருக்கக்கூடிய பீப்புள் அதனால் என்ன பண்ணாங்க, இதை எரிக்கக்கூடாது அப்படின்லாம் சட்டம் கொண்டு வந்தாங்க. ஈவன் தோ வி இன்ட்ரடியூஸ் புஷா டீகம்ப்யூசர் அப்படின்னா, இந்த வைக்கோல் மேலே என்ன பண்ண, இந்த ஸ்ட்ராஸ் மேலே ஒரு ரசாயனத்தை தெளிச்சு விடுவாங்க. அது என்ன பண்ணோம் அப்படின்னா, இட்ஸ் அ பயோ டீகம்போசர் தான், பாக்டீரியா. அது என்ன பண்ணோம், கொஞ்ச நாள்லேயே அதை வந்து இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுறாங்க, அதெல்லாம் எங்களுக்கு டைம் டிலே ஆகுதுன்றனால எரிச்சு விட்டுறாங்க. இதை தடுக்கிறதுக்காக கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, புஷா 2090 அப்படின்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணி இந்த வருஷம் கல்டிவேட் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி. அது வந்து இது 155 நாளுன்னா இது 120 நாள்லேருந்து 125 நாளில் ப்ரொடக்ஷன் வந்து வருது. ஆனால் ஈல்டு வந்து 30லேருந்து 35 குவிண்டால்ஸ் தான் பர் ஏக்கர் அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும் ஸ்டபிள் பர்னிங்கை ஸ்டாப் பண்ணி அதை டீகம்போசிஷன் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு. த நெக்ஸ்ட்டு ஸ்டெம் செல் தெரப்பி. ஸ்டெம் செல் தெரப்பின்னா உங்களுக்கு தெரியும், எல்லா செல்ஸுக்குமே ஒரு ஸ்டெம் செல் இருக்கும். நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஸ்கின் செல்ஸ் நீங்கள் இமேஜில் பார்க்கலாம், ரெட் பிளட் செல்ஸ், தட் இஸ் போன் மேரோ. அப்புறம் நர்வ் செல்ஸுக்கு ஒரு ஸ்டெம் செல் இருக்கும், ஒயிட் பிளட் செல்ஸுக்கு WBC ஸ்டெம் செல், அது மாதிரி லிவர் டிஷ்யூ, ஹார்ட் டிஷ்யூ எல்லாத்துக்குமே ஸ்டெம் செல்ஸ் இருக்கும். அப்போ ஒவ்வொரு ஸ்டெம் செல்லோட பர்பஸ் என்னென்னா ப்ரொடக்ஷனாக. அது மாதிரி பேன்க்ரியாஸில் இருக்கக்கூடிய செல்ஸ், பேன்க்ரியாஸ் செல்ஸ், அது வந்து இன்சுலின் க்ரியேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. இப்போது there are 2 types of diabetes. வேறைய டைப்ஸ் இருக்குது, ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் எல்லாம் இருக்குது, குழந்தை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது வரும். அது மாதிரி டைப் 1 டயபெட்டிஸ் எடுத்துக்கிட்டால் டைப் 2 டயபெட்டிஸ். டைப் 1 டயபெட்டிஸ் எடுத்துக்கிட்டால் இன்சுலின் சுரக்கக்கூடிய பேன்க்ரியாஸோட செல்ஸை அஃபெக்ட் பண்ணுறது தான் டைப் 1 டயபெட்டிஸ். ஆட்டோ இம்யூனாக ஒர்க் பண்ணி அந்த செல்ஸை கொன்றும். அப்போ பேன்க்ரியாஸ் வந்து அவுட் ஆயிரும். பேன்க்ரியாஸ் அவுட் ஆச்சுன்னா இன்சுலின் சுரக்காது. இன்சுலின் சுரக்கலைன்னா உங்கள் இன்சுலினோட ஒர்க் என்னது, உங்கள் குளுக்கோஸை கிளைக்கோஜனாக கன்வெர்ட் பண்ணி உங்கள் லிவரில் சேவ் பண்ணும் அப்போ ஃபியூச்சர் யூஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் உங்களோட இன்சுலின் கண்ட்ரோல்னால் உங்கள் உடம்புல சுகர் அதிகமாக இருக்கும், இன்சுலின் ப்ராப்பராக சுரக்கலை அப்படின்னா. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இன்சுலின் இன்ஜெக்ட் பண்ணுறீங்க, டேப்லெட்லாம் போடுறீங்க. இப்போ டைப் 1 டைப் 2 எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்சுலின் சுரக்கும், உங்கள் உடம்பு அக்செப்ட் பண்ணாது. அதுக்கு இன்னும் நம்ம ரிசர்ச் பண்ணணும், அது எப்படி மாற்ற முடியும் அப்படி. ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்டெம் செல்ஸ் தெரப்பி. ஸ்டெம் செல்ஸ் தெரப்பி அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம நார்மல் செல்ஸை ப்ளூரிபட்டன்ட் செல்ஸாக மாற்றலாம்.
இல்லைனா ஸ்டெம் செல்ஸ், இப்போ பேன்க்ரியாஸ் ஸ்டெம் செல்ஸ் வந்து பேன்க்ரியாஸ் செல்ஸ் அஃபெக்ட் ஆகுதுன்னா பேன்க்ரியாஸோட ஸ்டெம் செல்லை அந்த ஒரு ஆளுக்கு நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா அது என்ன பண்ணும், ஸ்டெம்ஸ் அதை இன்சுலின் சுரக்கக்கூடிய செல்ஸை வந்து க்ரியேட் பண்ணும். அதான் அதோட பர்பஸ். இப்போ நார்மல் ஸ்கின் செல்ஸ் எடுத்துக்கோங்க, ஸ்டெம் செல்ஸை நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா இதில் காயம் வந்துருச்சு உங்களுக்கு அப்படின்னா ஸ்டெம் செல்ஸ் இருக்கிறனால உங்களுக்கு செல்ஸ் வந்து ப்ரொடியூஷன் ஆகுது. இப்போ ஸ்டெம் செல்ஸ் அழிஞ்சு போயிடுச்சுன்னா உங்கள் ஸ்கின் வந்து காயம் வந்தாலும் அப்படியே தான் இருக்கும். அந்த புண்ணு ஆறின பிறகு உங்களுக்கு அந்த வடு வந்து கரெக்டாக தெரியும். அதான் அது ஸ்கின் செல்ஸ் ப்ராப்பராக ஸ்டெம் செல்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரீஜென்ரேஷன் ஆகும். அப்போ எல்லா பார்ட்டுக்குமே ரீஜென்ரேஷன் மஸ்ட்டு. ஸ்டெம் செல்ஸ் அழிஞ்சிருச்சு அப்படின்னா கேன்சர்லாம் வந்துருச்சுன்னா, பிளட் கேன்சர் வந்துச்சுன்னா போன் மேரோ செல்ஸை அழிச்சிரும். போன் மேரோ செல்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் ரெட் பிளட் செல்ஸ், ஆர்பிசி, டபிள்யூபிசி. ஸோ அது ப்ரொடக்ஷன் ஆகலைன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உடம்பு பாதிக்கப்படும். ஆர்பிசி, டபிள்யூபிசி அவுட் ஆகிரும், முடிஞ்சிடும் உங்கள் வேலை. ஸோ அதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்டெம் செல்ஸ் தெரப்பி இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அப்போ ஸ்டெம் செல்ஸை வைக்கலாம். அப்போ இந்த ஸ்டெம் செல்ஸ் கேன் பி நார்மல் செல்ஸை ப்ரோக்ராம் பண்ணி இன்டியூஸ்டு ப்ளூரிபட்டன்ட் செல்லாக மாற்றி உங்களோட அதுக்கேற்ற மாதிரி ப்ரோக்ராம் பண்ணணும். இட்ஸ் நாட் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங், லேபில் வச்சு பண்ணுறது. இப்போ பேன்க்ரியாஸ் செல்ஸாக வச்சுட்டோம் அப்படின்னா பேன்க்ரியாஸ் செல்ஸ் அந்த ஆளுக்கு வந்து பேன்க்ரியாஸ் டிஃபெக்ட் ஆகிருந்தாலுமே புதிய ஸ்டெம் செல் வைக்கிறது மூலமாக அந்த ஸ்டெம் செல் வந்து க்ரியேட் ஆகும். அப்போ அந்த டைப் இன்சுலின் க்ரியேட் ஆகும்போது டயபெட்டிஸ் வந்து கண்ட்ரோலில் இருக்கும் அப்படின்றது இப்போ ஒரு லேடிக்கு டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க சைனாவில். இது வந்து ஃப்யூச்சரில் வர்றதுக்கான, ஏன்னா இன்றைக்கி எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு டயபெட்டிஸ் இல்லாத வீடுகளே இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ தட் இஸ் வெல்கம் டு ஒன். ஸோ தட்ஸ் அபவுட் தி ஸ்டெம் செல் தெரப்பி. ஸோ தட்ஸ் அபவுட் தி ஆர்டிகல். நவ் வி வில் மூவ் ஆன் டு தி MCQs. Question number 1. Which of the following materials utilized in the construction of a bulletproof jackets developed by DRDO and IIT? So options are steel and aluminum. Option B, indigenous boron carbide ceramic polymers. Option C, Kevlar and carbon fiber. 4 வந்துட்டு glass fiber and rubber. Question number 2. Which of the following included in the Make in India initiative? Statements are automobile and auto components. Second one, pharmaceuticals. Third one, the renewable energy. Fourth one, the universal basic income. Select the correct answer is in the code given below. Options are A 1 and 2 only, B 1, 2 and 3 only, C 2, 3 and 4 only, D 1, 3 and 4 only. Question number 3. With reference to the United Nations Security Council, consider the following statements. Statement number 1. It has 10 non-permanent members elected for 2 years term by the UNGA. Statement number 2. It has the authority to amend the UN Charter. Which of the statements given above are correct? Options are A 1 only, B 2 only, C both, D neither. Question number 4. Consider the following statements regarding disturbed area under the Armed Forces Special Power Act. Options, statement number 1. An area can be considered to be disturbed area due to differences, disputes among the different religious, racial, language, regional groups, caste or communities. Statement number 2. Only the central government can declare the whole or the part of the state or union territory as a disturbed area. Which of the statements given above are correct? Options are A 1 only, B 2 only, C both, D neither. Question number 5. Consider the following statements regarding spice seed scheme. Statement number 1. It aim at enhancing the export of spices and value added spice products. Statement number 2. It is an initiative of the Union Ministry of Agriculture and Farmers Welfare. Which of the statements given above are correct? Options are A 1 only, B 2 only, C both, D neither. So that's all. Now we will see the answers for the previous. Question number 1, answer is fourth, third one question. Okay. Question number 1, answer is A. Question number 2, answer is D. Question number 3, answer is A. Question number 4, answer is B. Question number 5, answer is C. So that's all about the current affairs and MCQ. Thanks a lot for joining with us.